5 ஊராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய அமைச்சர் மகன். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஆக்கனூர் கிராமத்தில் கழக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகின்ற 27ஆம் தேதி அன்று பிறந்தநாள் விழா நடைபெறவுள்ளது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலோடு முதற்கட்டமாக இன்று ஆக்கனூர் கிராமத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆக்கனூர் பாரதி ராஜா ஏற்பாட்டில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் தலைமையில் அமைச்சர் மகனும் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சி.வே. வெங்கடேசன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆக்கனூர், வாகையூர், பாளையம், கீழ்ச்செருவாய், இடைச்செருவாய் 5 ஊராட்சிகளில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கும் முதியோர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளான அரிசி, காய்கறிகள், புடவை, இனிப்பு வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினர். இதில் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் ஆக்கனூர் இளைஞர்கள், கழக முன்னோடிகள், நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நம்மளுடைய தூய்மை பணியாளர்களுக்கும் என்னுடைய பெரிய பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரொம்ப நேரமா உங்களை காக்க வச்சுட்டோம். இன்னைக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் திறக்கிறதுக்காக வந்துட்டாங்க. அவங்க வரும்போது நாம அந்த இடத்துல இல்லாம இருந்தா ஒரு மரியாதை குறைச்சலாம் நடந்துகிட்டு தான் நினைச்சிருவாங்க. அதனால அங்க இருக்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. கட்டாயமா இனி இப்படி ஒரு தவறு நடக்காது. ரொம்ப லேட்டா வந்ததுக்கு முதல்ல எல்லாரும் மன்னிச்சிருங்க. 2 நாள் மாபெரும் கபடி போட்டி கள்ளூர் கிராமத்தில் நடைபெற்றது. நேற்று இறுதிப் போட்டியும் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் KNT சங்கர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கள்ளூர் கிராமத்தில் மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது. இதில் திட்டக்குடி, வேப்பூர், பல்வேறு ஊர்களில் இருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு தங்கள் ஊர் அணி வெற்றி பெற விளையாடினர். நேற்று இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த இறுதிப் போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் KNT சங்கர் அவர்கள் கலந்து கொண்டு போட்டிகளை கண்டுகளித்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழல் கோப்பை மற்றும் பதக்கங்களை வழங்கினார். இதில் கள்ளூர் கிராமத்தை சார்ந்த விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் போட்டிகளை கண்டுகளித்தனர். ஆவட்டி கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் மண்டல பூஜை நேற்று இரவு நடைபெற்றது. இதில் தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் KNT சங்கர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஆவட்டி கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பமாக மண்டல பூஜை நடத்தி வந்தனர். 25ஆம் நாள் நேற்று திருச்செந்தூர் முருகன், ஹாலா பிளாக் பாலமுருகன் மற்றும் வேல்முருகன் குடும்பத்தினரின் மண்டல பூஜையில் தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் KNT சங்கர் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து அன்னதானம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது.